மரங்கள் மாநாட்டுல அண்ணன் சீமா குடும்பத்தோட வந்திருந்தாங்க. அது கேரவன்ல இருந்து இறங்கி வந்திருந்தாங்க. அது ஒண்ணுதான் கொல்ல பேருக்கு ஊத்தலாயி போச்சு. இப்ப கேரவன் எங்க இருந்து வந்துச்சு, சொந்த கார் எங்க இருந்து வந்துச்சு, இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு. அதே மாதிரி மாடுக்கு மழையில ஏறி மேய்க்கிறதுக்கு தடை போராட்டத்துக்கு போயிருந்தாங்க. அப்ப அந்த ஷூ டி ஷர்ட்டை வச்சு இவ்வளவு பணம் எங்க வந்துச்சு, பிராண்ட் டி ஷர்ட் போட்டிருக்காங்க, பிராண்ட் ஷூ போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. திரள் நிதி பணத்தை பூரா எடுத்து இவங்க சொந்த செலவுக்கு செலவச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்க சொந்தமா உழைச்சு சம்பாரிச்சது, கேரவன் வாங்குவோம், கார் வாங்குவோம், சொத்து வாங்குவோம், எல்லாம் இருக்கு. உங்க சீமானனுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறீங்க. அதேதான் நானும் கேட்கிறேன். கோடிக்கணக்கான சம்பளம் எங்க இருந்து வந்துச்சு? பொதுமக்களாகிய நான் உட்பட இருந்து நாங்க டிக்கெட் வாங்கி பார்க்க போய் தான் அவ்வளவு பணம் வந்துச்சு. பொதுமக்கள் சொத்துல தான் அவங்களும் சொகுசா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. 6 மணிக்கு மேல போகாத மாநாட்டுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு மாநாடு போட்டு விடிய விடிய லைட் போட்டா அந்த லைட்டுக்கு அங்க வேலையே கிடையாது. இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையும் ஆலை. 2 மாசம் 3 மாசம் அதுக்கு வேலைப்பாடு வர, அதுல உயிர் இழப்பு வர, அது கரண்ட் அடிச்சு இறந்தவங்க எத்தனை, கார் விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. விழுந்தது அந்த காராச்சும் வாங்கி கொடுத்தாங்களா? அங்க இருக்கிற சேரெல்லாம் உடச்சாச்சு சேதப்படுத்தி இவ்வளவு எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அவங்க கேரவான்ல இருந்து இறங்கி வந்ததும், அவங்க ஷூ போட்டதும், டிஷர்ட் போட்டதும், இது எங்க இருந்து வந்துச்சு கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு அதுக்கு மட்டும் நேரம் இருக்கு. தமிழ் தேசியம், தமிழ் கொள்கையை, தமிழ இருக்காது விவசாயிங்க, விவசாயத்துக்காக போராடுறவங்க, விவசாய கொள்கையை ஏத்துக்கிட்டவங்க எப்பயுமே பிஞ்ச செருப்பு, கிழிஞ்ச சட்டை, ஒரு துண்டு, வேட்டி இந்த மாதிரி தான் உங்க கண்ணுக்கு இருக்கணும். ரோட்ல நின்று மலையில வெயில் நின்று கத்தி உருண்டுட்டு போனா ரோட்ல நின்று கத்திரியா அவனுக்கு இம்படியா இருக்குன்னு நீங்க பேசணும். ஒரு நல்ல சட்டை போட்டக்கூடாது, ஒரு ஷூ போட்டக்கூடாது, ஒரு கார் வாங்கக்கூடாது, ஒரு கேரவன் வாங்கக்கூடாது. அவங்க திரள்நிதி பணத்திலே வாங்கட்டுமே. விவசாயத்துக்காண்டி சினிமாவில பேசினா பத்தாது, இறங்கி நின்று களத்துல போராடணும். அவங்களுக்காண்டி நிக்கணும். தமிழர் கட்சி பிராண்ட் கட்சி கிடையாது. கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு உருவாக்குன கட்சி கிடையாது. ஒவ்வொரு மக்களும் என்ன மாதிரி ஒவ்வொரு மக்களும் கூட நின்று உருவாக்குன கட்சி.